ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பற்றில தெரிஞ்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டார்ச்சோட எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ரீக்காப் பார்த்துருவோமா. எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து அடிபட்டிருக்க ஒரு பிளாக் கேட்டை வந்து ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகோ. அது வந்து ஒரு லெஜெண்டரியான மொனோனோகே. அந்த மொனோனோகே தேடி இன்னொரு கெட்ட மொனோனோகேவும் வந்து ஜீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்காக அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூப்பிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே குறுக்க போய் அடிபட்டு சாவர நிலைக்கு போயிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகோ வந்து அவரோட பவர்ஸை கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்றா மர்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜீரோக்கு வந்து நிஞ்சா ஸ்கில்ஸ் ப்ளஸ் மொனோனோகே பவர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த சீனை பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸர் ஷீபா, அதாவது பியூரோ ஆஃப் எஸ்பினோகியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து எபிசோடோட எண்டில் வந்து ஜீரோவை அதே குரூப்பில் சேர்ந்துக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாரு. அதோட எபிசோட் 1 வந்து முடிகிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். எபிசோட் 2 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சில் வந்து அந்த மொனோனோகே வந்து விரல விட்டு போயிருக்கும். அதனால் பயங்கர அடிப்பட்ட ஜீரோ வந்து அந்த பியூரோ ஆஃப் எஸ்பினோகியில் இருக்க ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். அவங்க ஒரு ஏஜென்ட் தான். அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிகா. ஜீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கண்ணை முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா இச்சிகா ஷீபா ரெண்டு பேருமே வந்து அவன் பக்கத்தில் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நடக்கிற சீன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். ஏன்னா இந்த சீனில் வந்து ஜீரோ கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சீன் பார்க்கறதுக்கு. என்னன்னா அவன் வந்து ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சதுக்கு அப்புறமும் அவன் வந்து சாவை பார்த்து பயப்படவே இல்லை. இன்ஸ்டெட் அவன் வந்து எப்படி சொல்றது, அந்த சாவை பார்த்து ரொம்ப கியூரியஸாக இருந்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேரக்டரை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. எப்படிப்பட்ட கேரக்டராக மாறுவான், எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்கிறத வந்து ஒரு ஃபோர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீபா பியூரோ ஆஃப் எஸ்பினோகியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி வந்து இந்த சீக்ரெட்டான ஆர்கனைசேஷன் வந்து அந்த டேஞ்சரஸான மொனோனோஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸை வந்து ரொம்ப காலமாக ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு. சர்ப்ரைசிங்காக ஜீரோக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆல்ரெடி ஒரு நிஞ்சா ஃபேமிலியிலேருந்து வரதுனால அவனுக்கு இதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்குது. ஷீபா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி வந்து அவங்க குரூப் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஏன் வந்து அவங்க மொனோனோகே வந்து ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களோட மிஷின் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து விலாவாரியாக வந்து ஜீரோக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எப்படி நருட்டோவில் அன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்குமோ, ப்ளீச்சில் வந்து சோல் சொசைட்டி இருக்குமோ, அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய சீக்ரெட் ஆர்கனைசேஷன் வித் பிகர் பர்பஸ். எபிசோட் 2 பிக்கெஸ்ட் ரிவீலே வந்து பார்த்தீங்கன்னா ராகவை பற்றி நம்ம இன்னும் புது சீக்ரெட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மொனோனோகே இல்லை, வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட்டான பவர்ஃபுல்லான பீயிங். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொனோனோகே எல்லாம் ராகவோட பவரை வந்து வேணும் அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இதனாலே என்னவோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வந்து இதுக்கு மேலே பயங்கரமான டேஞ்சர் வந்து இருந்துகிட்டே இருக்க போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லையும் அந்த மொனோனோகே வந்து ராகவ் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கும். அதில் தான் வந்து ஜீரோ போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ராகவுக்கு வந்து நல்ல ஒரு பாண்ட் வந்து டீப்பன் ஆகிருக்கும். அது வந்து நல்லாவே நம்மளுக்கும் ஃபீல் ஆகிருக்கும் பார்க்கும்போது. எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் வந்து ஏன் வந்து ஜீரோ வந்து அந்த சாவர சுச்சுவேஷனில் இருக்கும்போது காப்பாற்றினா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பான். இன்ஸ்டெட் ஆஃப் அவனோட எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அவனை வந்து லிட்டரலாக சாப்பிட்டு அவனோட எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஏன் வந்து அவனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினா அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக எபிசோட் 2 வந்து இருந்திருக்கும். இது மூலயமா பார்த்தீங்கன்னா ராகவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது குட் ஹார்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என்ன தான் அந்த மொனோனோகேவாக இருந்தாலும் அவனும் ஒரு நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேட்டை பார்க்கறதுக்கு பயங்கர க்யூட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது பேசுகிறது எல்லாமே எப்படி சொல்கிறது போல்டாக இருந்தாலும் ஒரு சில சமயம் க்யூட்டாக பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எமோஷனலான ஆங்கிள் இருக்குது. என்ன அப்படின்னா ஜீரோவோட ஃபேமிலி பாஸ்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இல்லாமல் அவங்களோட வம்சாவளி, அதை நிஞ்சா வம்சாவளியை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்குவோம். அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எஸ்பினோகியோட கனெக்டடாக இருக்கும். இதை கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஷாக்காக இருந்திருக்கும். அந்த ஹீரோ அதாவது ஜீரோக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்க. பழைய படத்தெல்லாம் சொல்கிற மாதிரி நான் யாருன்னு தெரியுமாடா, உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி பற்றி தெரியுமாடா, நம்ம எல்லாம் சீக்ரெட் சொசைட்டியில் சீக்ரெட்டாக வேலை செஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவன் ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபேமிலி ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு நிஞ்சா ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்துருப்பான். ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி ஜஸ்ட் ஒரு நிஞ்சா ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டிலையுமே பார்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பேக் ஸ்டோரி இருக்கிறனால தான் என்னமோ தெரியல
தெரில, ஷோனன் ஜம்ப் அனிமேஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டாகனிஸ்டோட பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்தோட கனெக்ட் ஆகியே இருக்கும். அதுதானா என்னமோ தெரில, மேக்ஸிமம் ஷோனன் ஜம்பில் இருக்கிற அந்த எம்சிஸ் எல்லாம் பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவன் தாத்தாக்கும் அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் தான் இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கே பட்டாசாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஜீரோவும் ராகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மர்ஜ் ஆகி சூப்பராக ஒரு சீனில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களோட பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா வந்து போர்ட்ரே இருக்கும். இந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச் எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 விட நல்லா பெட்டர் பேசிங்கில் இருக்குது. எமோஷனல் மொமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியுமே நல்லா பில்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த புது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இச்சிகா இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டருமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப பெருசாக இந்த சீன்ஸும் இது வரைக்கும் வரலனாலும் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அண்ட் ராகோட அந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தாத்தா கூட வந்து ஜீரோ ஃபைட் பண்ணும்போது இடையில ராகம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாமே ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் அந்த டைமில் அவரோட அதாவது ஜீரோவோட டிட்டர்மினேஷனுமே நல்லா இருந்துச்சு. அவங்க தாத்தா கூட ஃபைட் பண்ணும்போது எந்த ஹெல்ப்புமே எடுக்காமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஹெல்ப் வாங்குறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஷோனன் ஜம்ப்கே ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் சொசைட்டியான பியூரோ ஆஃப் எஸ்பினாஜியோட மிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக போகுது. ஹோப் அதோட ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ரிலீஸ் ஆகும். இந்த எபிசோடே வந்து நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மண்டே வந்து நினைக்கிறேன் இந்த எபிசோட வீடியோ. நெக்ஸ்ட் எபிசோட வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாட்டர்டே இல்லைனா சண்டே போட பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பிளாக் டார்ச் வந்து இன்னும் தமிழ் டப்பில் வரலை, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் தான் இருக்குது. போர்ச்சுகலில் வேறு ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க, அதை நம்ம தேவையில்லை. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷில் தான் பார்க்க முடியும். கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்த்துக்கங்க, அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை. Until we meet again.